Taste the Daily. பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அஇஅதிமுக அரசு. விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? ஏன் கூச்சமே இல்லாமல் மார்தட்டுகிறார் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி. தான் ஆளுங்கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்க்கட்சி தலைவராகவே நினைத்து கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் அவர்களே 4 ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய ஹம்பக். ஆட்சியில் இருந்த போதும் சரியில்லாத போதும் நதிநீர் உரிமை முதல் நிதி உரிமை வரை அனைத்தையும் பெற்றுத்தந்த இயக்கம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். தற்போது நிதியை பெற்றுத்தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். இதுதானே ஓஜி பித்தலாட்டம். மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் 39 எம்பிக்களை வைத்ததும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்று ஸ்டாலினுக்கு வயிற்றெரிச்சல் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வேடப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெற்றி கோப்பையை வழங்கி பாராட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உணவு மற்றும் புத்தாடைகளை வழங்கினார். சென்னை திருவொற்றியூரில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. சிறுமியின் அக்கா கணவரான அருண்குமார் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி 2 ஆண்டுகளாக சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு. சென்னை துறைப்பாக்கத்தில் பெண் மென்பொறியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் பெண்ணை பின்தொடர்ந்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியானது. தலைநகர் சென்னையிலேயே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடரும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை தண்டையார்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி சிக்கினார். ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சேலம் தலைவாசல் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த செவிலியர் மாணவிக்கு மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். மது என்ற அரக்கனால் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் தொல்லை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் கைதான திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் மீது மேலும் ஒரு பாலியல் வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பாலியல் வழக்கு பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான முன்னாள் திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவல். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் வேறு வழியில்லாமல் காவலில் எடுத்து சிபிசிஐடி விசாரணை. திமுக அனுதாபி காமுகன் ஞானசேகரன் தொடர்பான பாலியல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற ஸ்டாலின் மாடல் அரசுக்கு திராணி இருக்கிறதா என மக்கள் கேள்வி. யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அனுதாபிகளை காப்பாற்றுபவர் கிஞ்சித்தும் கூச்சமின்றி அப்பா என விளம்பரம் செய்யலாமா என்றும் கேள்வி. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நிறுத்தப்பட்டதால் போதிய அளவு குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவல். மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் வெப்பம் காரணமாக கதவை திறந்து வைத்து தூங்கிய 13 வயது சிறுமிக்கு மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் வீட்டில் நிம்மதியாக உறங்கக்கூட முடியாமல் சிறுமிகள் வேதனை அடைந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 15 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகும் சிறுமிகளின் கதறல் சத்தம் அப்பா ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி. டாஸ்மாகில் நடந்த ரூபாய் 1000 கோடி முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு. மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராமாபுரத்தில் இளைஞர்களை குறிவைத்து விற்கப்பட்ட போதை மாத்திரைகள் பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தலை தூக்கிவிட்டதால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். வேலூர் பழைய பாலாற்று மேம்பாலத்திற்கு அடியில் இரத்த காயங்களுடன் இளைஞர் சடலமாக மீட்பு. திமுக ஆட்சியில் மர்மமான முறையில் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடை கொத்தவாள் சாவடியில் மெத்தப்பட்டமையின் போதைப்பொருள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கலர் கலராக போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு வந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காவேரி கிராஸ் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையால் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 4 கிலோ கஞ்சாவுடன் 2 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடையில் இருந்த மூதாட்டியிடம் 5 சவரன் தாலி செயின் பறிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 20,000 ரூபாயை பறித்து சென்ற கொள்ளையர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படாத ஏவல் துறையால் வழிப்பறி, திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. லஞ்ச ஒழிப்பு துறையிடம் உள்ள டாஸ்மாக் தொடர்பான 41 வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. அமலாக்கத்துறை வழக்கை நீர்த்து போகச் செய்யும்படி ஸ்டாலின் அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை அவசரமாக வழக்குகளை முடிப்பதாக குற்றச்சாட்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் உள்ள டாஸ்மாக் தொடர்பான 41 வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் ஸ்டாலின் அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. 4 வாரம் அவகாசம் வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்து அடுத்த வாரம் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
திருச்சி அருகே கடன் தொல்லையால் 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தம்பதி தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கடன் தொல்லையால் பல குடும்பங்கள் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க சென்ற வட்ட வழங்கல் ஆய்வாளர் மீது இளைஞர் தாக்குதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாவதாகவும் அரசு அதிகாரி மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை. ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருப்பது அம்பலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 8.33 லட்சம் கோடி ரூபாயாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சுமார் 3,61,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும் தகவல். கடனில் இருந்து தமிழகத்தை மீட்பேன் என வாக்குறுதி கொடுத்து மக்களின் வரிப்பணத்தில் ஸ்டாலின் அமைத்த பொருளாதார குழுவால் என்ன பயன்? வரிகளை உயர்த்தி எளிய மக்களை நசுக்கி திட்டங்களை நிறுத்தி பிறகும் கடன் வாங்கி குவிப்பது ஏன் என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிப்பதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழக அரசின் புதிய சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் 50 MBBS இடங்களை தமிழ்நாடு இழந்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பது அரசின் கொள்கை என வெற்று முழக்கமிட்ட திமுக அமைச்சர் மாசுவின் அலட்சியத்தால் பல மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் வேதனை. மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும், அரசாங்கம் சொந்த கிரஷர் யூனிட்டுகளை நடத்த வேண்டும் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மே 23 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு எந்த பதிலும் அளிக்காததால் மே 23 முதல் வேலை நிறுத்தம் தொடரும் என்று சங்கம் அறிவித்துள்ளது. நெல்லை மேலப்பாளையம் அருகே பாளையங்கோட்டை திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் போல் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் சாலை பணிகள் செய்யப்படாமல் பேரூராட்சி தலைவர் சாந்தியின் கணவர் மற்றும் அவரது உறவினர் ஆகியோருக்கு பணம் முறைகேடாக மாற்றப்பட்டது அம்பலம். திமுகவின் நல்லாட்சி பிம்பத்தை உடைத்து ஊழலுக்கு துணை போகும் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியுள்ள பேராவூரணி பேரூராட்சி ஊழல். மன்னார் வளைகுடாவில் உள்ள கரிகாச்சல்லி தீவை காப்பாற்றுவதற்காக கூறி உலக வங்கி ஆதரவுடன் 50 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ள ஸ்டாலின் அரசு. மாநிலம் கடு நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் 50 கோடி ரூபாயில் இத்தகைய திட்டம் அவசியமா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 19ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பிற்பகலில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் வெளியிடப்படும் என்றும் www.tnresults.nic.in மற்றும் www.dge.tngov.in என்ற இணையதளங்களில் காணலாம் என அறிவிப்பு. ஜனநாயக நாட்டில் வழிபட அனைவருக்கும் உரிமை உண்டு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. கரூர் அருகே கோவில் திருவிழாவில் பட்டியல் இன மக்களை புறக்கணித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை கருத்து.
புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியல் இனத்தவர்கள் தாக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மாவட்ட ஆட்சியர் ஆஜராக ஆணை. மத்திய மண்டல ஐஜி மற்றும் எஸ்பி இன்று நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவிந்தா கோவிந்தா திரைப்பட பாடலை வெளியிட தடை கோரிய மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணை. பாடல் வரிகள் பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்துகிற என்ற காரணத்தால் தடை செய்யப்பட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று விசாரணை. நெல்லை சந்திப்பு அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் நகர பேருந்தில் பின்புறம் மோதி கண்ணாடி உடைந்ததில் 12 பேர் காயம். அரசு போக்குவரத்து கழகத்தை முழுமையாக தனியாருக்கு தாரை வார்த்து கமிஷன் பெறும் மறைமுக அஜெண்டாவிற்காகவே காயலான்கடை பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விடிய அரசு விளையாடி வருகிறதா என மக்கள் ஆவேச கேள்வி. கோவை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை பேச அனுமதிக்காத விடியா திமுக ஆட்சியின் மேயருக்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததற்கு திமுக எதிர்ப்பால் கூச்சல் குழப்பம். சட்டப்பேரவையில் அதிமுகவில் குரல் வளையை நெரிப்பதைப் போல மாநகராட்சி கூட்டங்களிலும் ஜனநாயக படுகொலை நடைபெறுவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் பரவாக்கோட்டையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மாமியாரின் முகத்தில் மயக்க ஸ்ப்ரே அடித்து கழுத்தை நெரித்து 7 சவரன் தங்கச் செயினை பறித்த சம்பந்தி, மருமகள், பேரன் ஆகிய 3 பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் மத்திய அரசின் 60 கால்நடை அவசர ஊர்திகள் பழுதாகி 3 மாதங்களாக வீணடிக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தை மதுபோதையில் ஓட்டுநர் இயக்கியதால் மக்கள் பீதி. இதனையெல்லாம் கண்டுகொள்ளாத போக்குவரத்து காவல்துறை மக்களை துச்சமென நினைக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலினுக்கு மக்கள் வலியுறுத்தல். ஈரோட்டில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கும் வீடியோ வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. மக்கள் உயிரோடு விளையாடும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்து மிரட்டியவர் மீது போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் நடமாட்டம் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள அவலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ள அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பழங்குடியின மக்களுக்கு அரசு சார்பில் கட்டப்படும் வீடுகளுக்கு தரமான எம்சான் போடவில்லை என பயனாளிகள் குற்றச்சாட்டு.
விடியா திமுக அரசு தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் கணபதி நகர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகும் ஆவலம். ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளார்களா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழப்பு. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது நேர்ந்த பரிதாபம். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் உத்திர பெருவிழா உற்சவத்தில் விமர்சையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் பவனி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி நிலாச்சோறு உண்ணும் நிகழ்ச்சி. மக்கள் நிலவொளியில் தங்கள் குடும்பத்தினருடன் உணவை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி. இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட் பார்கவஸ்திரா ஒடிசாவின் கோபால்பூரில் வெற்றிகரமாக சோதனை. குறைந்த செலவில் SDAL நிறுவனம் தயாரித்த பார்கவஸ்திரா ராக்கெட் வானில் பறந்த ட்ரோனை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. முப்படைகளின் தலைமை தளபதி அனுல் சௌஹான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து தாக்குதல் விவரங்களை பகிர்ந்தனர். தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்த BSF வீரர் பூர்ணப் குமாரை இந்தியாவிடம் ஒப்படைத்த பாகிஸ்தான். 20 நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் வாகா அட்டாரி எல்லை வழியாக பூர்ணப் குமாரை இந்தியாவிடம் ஒப்படைத்தது பாகிஸ்தான் ராணுவம். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நவீன போரில் மாபெரும் வெற்றி. ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ அதிகாரி ஜான் ஸ்பென்சர் புகழார். இந்தியாவில் எஃகு விலை டன்னுக்கு 3000 ரூபாய் உயரும் என எதிர்பார்ப்பு. டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் கருத்துப்படி கோக்கிங் கரி பயன்பாட்டு செலவு டன்னுக்கு $10 குறையும் என தகவல்.